மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஒரு பெரிய ஒரு புரட்சி, விசில் புரட்சி, விரல் புரட்சி எல்லாமே ஒட்டு மொத்தமாக மாற்றியிருக்கு தாவேக்காவோட என்ட்ரி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க 75 ஆண்டுகால ஆட்சி, 50 ஆண்டுகால ஆட்சி, பணநாயகம், படைபலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருந்தாலும், சென்னை என்னுடைய கோட்டைன்னு பேசியிருந்தாலும் எல்லாத்தையும் விஜய் அவர்கள் தாவேக்கா அடித்து நொறுக்கி துவம்சம் செஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? நிச்சயமா. முதல்ல இந்த தேர்தல் வெற்றி, இந்த தேர்தல் முடிவில் நான் பார்த்த ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடங்களாக ஒரு தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பது வாக்குகளுக்கு கொடுக்கப்படுகிற பணம். ஆரம்பத்தில் ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க, 100 ரூபா கொடுத்தாங்க. அது அப்படி மாறி இன்றைக்கி ஒரு வாக்குகளுக்கு 5000 10,000 கொடுக்குற அளவுக்கு வந்துடுச்சு. சொல்லப்போனால் நீங்கள் என்ன வேணாலும் கொள்ளையடிச்சிக்கலாம். தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தா போதும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கங்கிற ஒரு மனநிலை அரசியல் கட்சிகளுக்கும் இருந்தது. மக்களுக்கு நேர்கிட்ட அவன் எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிக்கட்டும், அதை ஓட்டு போடுறப்ப நமக்கு ஒரு 5000 வெட்ட சொல்லுங்கள், நம்ம ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற மனநிலை மக்களுக்கும் இருந்தது. அது கிட்டத்தட்ட இந்த தேர்தலிலும் அது அங்கங்கே இருந்ததை நம்ம பார்த்தோம். பல கட்சிகள் பல வகையில் அந்த பணத்தையும் பரிசு பொருளையும் கொடுத்தாங்க. ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பைசா கூட வாக்குகளுக்கு அவங்க பணம் கொடுக்கல நமக்கு தெரிந்து. ஆனால் இன்றைக்கி கிடைச்சிருக்கிற வெற்றியை பார்க்கும்போது இந்த மக்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் இது எதுவுமே முக்கியம் இல்லை. நம்ம நாட்டில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு முக்கியமாக ஒரு பிரதான விஷயமாக தோன்றி இருக்கு அப்படிங்கிறதுனுடைய ஒரு அறிகுறியாக தான் இந்த தேர்தல் முடிவை நான் பார்க்குறேன். ஓகே, இரு திராவிட கட்சிகளுமே வேண்டாம், எல்லாத்தையும் நான் தூக்கி எறிகிறேன்னு ஒரு மக்கள் கொடுத்த தீர்ப்பாக பார்க்கலாம் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. தாவேக்காவும் திராவிட கட்சி தானே. திராவிட கட்சிகளுடைய நீட்சி தான் தமிழக வெற்றி கழகம். கட்சியினுடைய பெயரில் வந்து திராவிடங்கிறது இல்லைனாலும் அவர் கட்சியினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கும்போதே அவர் சொல்லிட்டாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு 2 கண்கள் அப்படின்ட்டாரு. இப்போ இந்த சீமான் மாதிரி குருட்டுத்தனமாக திராவிடத்தை ஒழிப்பேன் அழிப்பேன் அப்படின்லாம் சொல்லாமல் திராவிடங்கிறது எப்பேற்பட்ட விஷயங்கிறத புரிந்தவராக இந்த கட்சியை வந்து ஆரம்பித்தார். இன்னும் சொல்லப்போனால் விஜயும் திராவிடத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒருத்தர் தான். அதனால் மக்கள் இன்றைக்கு விஜய்க்கு கொடுத்த வாக்குகள் என்பது திராவிடத்தின் மீது நம்பிக்கை கொண்டதனுடைய வெளிப்பாடாகவும் தான் அதை நீங்கள் பார்க்கணும். திராவிடம் வேண்டாம், எங்களுக்கு தமிழ் தேசியம்தான் வேணும்னு மக்கள் நினச்சிருந்தா எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும்? அந்த வரட்டு கத்தல் கத்திக்கிட்டு இருக்கிற சீமானுக்கே ஓட்டு போட்டுடலாமே. மக்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, ஆர்வமும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே சீமானுடைய அந்த கோஷத்துக்கு பிறகு தமிழ் தேசியம்னாலே ஒரு பிரிவினைவாதம்ங்கிறத மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ட்ட உள்ள மிக மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காலத்திலும் இவர்கள் பிரிவினைவாதத்தை விரும்புவதே கிடையாது. அது மதத்தின் பெயரில் வந்தாலும் சரி, சாதியின் பெயரில் வந்தாலும் சரி, இனத்தின் பெயரில் வந்தாலும் சரி. இங்கே பாருங்கள், பாஜக இங்கே வந்து பெருசாக வந்து ஸ்கோர் பண்ணவே முடியாது. அதே மாதிரி சாதியை வைத்து அரசியல் பண்ணுற பாமகவுக்கும் மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல்லாம் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தமிழினம், தமிழ் தேசியம் சொல்கிற நாம் தமிழர் கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு 0வாக தான் அங்கே வச்சுருக்காங்க. அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேருடைய கணிப்பு 20 சீட்டு 30 சீட்டு 20% வருவார், இப்படி தான் இருந்தது ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ள. ஆனால் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணியிருக்காரு. யாருமே இமேஜின் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய தாவேக்கால இருக்கவங்களே இந்த விஷயத்தை இமேஜின் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. தமிழகத்தில் ஒரு புதுவித மாற்றம், அதாவது வரலாறு படைப்போம், வரலாறு திரும்புகிறதுன்றாரு விஜய் முன்னாடி சொல்லியிருந்தார் விக்கிரவாண்டியில். பட் வரலாறை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கலான்னு நினைக்கிறேன் சார். சரி, இதில் மிகப்பெரிய பின்னடைவு யாருக்கு சார் ஏற்பட்டிருக்கு? ஏன்னா வந்து திமுக இப்போ ஓரளவு வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க 2வது இடத்துல தக்க வச்சுருக்காங்க. இப்போ அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கே இது மிகப்பெரிய பின்னடைவு தான். என்னதான் நீங்கள் சொல்ல மாதிரி திமுக 2ஆம் இடத்தில் வந்தாலும் பல அமைச்சர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலினே தோல்வி அடைஞ்சிருக்காருங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய அவமானம். அந்த அவமானத்தை எதை கொண்டும் உங்களால் துடைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதனால் திமுகவுக்கு ஆட்சி அதிகாரம் கையை விட்டு போனது அப்படிங்கிறத விட அந்த கட்சியின் தலைவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோல்வி அடைஞ்சாருங்கிறது ஒரு மிகப்பெரிய அவமானமும் இழப்பும் தானே.
அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக கட்சி என்டிஏ கூட்டணி 3வது இடத்துக்கு வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அதிர்ச்சியெல்லாம் இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த விஜய் அடையில் அதிமுகவெல்லாம் அடித்து செல்லப்படும் நான் நினச்சேன். அதிமுகக்கெல்லாம் தமிழ்நாடு அரசியலில் எதிர்காலமே கிடையாது. ஸோ இந்த தேர்தலோடு அவருடைய கணக்கே முடிஞ்சிரும்னு நினச்சேன். பட் அதை தாண்டி அவர்களுக்கு வந்து இரட்டை இலக்கத்தில் வெற்றி கிடைத்திருப்பதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஓகே, அதாவது 85% ஓட்டு வாங்கினப்போ எல்லாரும் எஸ்ஐஆருடைய வெற்றி தான் இது அப்படின்னு சொன்னாங்க. வாக்கு சதவீதம் 85%ன்றது எஸ்ஐஆரோடது தான், விஜயோட வருகை கிடையாது, விஜயோட அலை கிடையாது அப்படின்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி தான். இதை வந்து எப்படி அவங்க வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க? ஏன்னா இதுக்கப்புறமா வந்து சட்டமன்றத்துக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா முதலமைச்சருக்கு? இல்லை, முதலமைச்சர்னா ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பு இந்த முறை இல்லை. அப்போ அவரை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா திமுக சார்பாக வெற்றி அடைந்த ஒருவர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே ஒரு இடைத்தேர்தலை வர வைத்து அங்கே ஸ்டாலினை போட்டியிட வைத்து வேணால் நீங்கள் அவரை சட்டசபைக்கு அனுப்பலாம். அதில் ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னா அங்கேயும் விசில் புரட்சி நடந்துருச்சு அப்படின்னா உள்ளதும் போச்சுடா நொல்லக்கொண்டான்னு உட்கார்ற மாதிரி ஆகிடும். ஆமாம், ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு முதலமைச்சராக 5 வருடங்கள் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக போய் அமர்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு உளவியல் சிக்கல்லாம் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தை அவங்க பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே அவர் ஜெயிக்கலைன்னாலும் அவருடைய வாரிசான உதயநிதி ஸ்டாலின் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வெற்றி வாகை சூடியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினே எதிர்க்கட்சி தலைவராக அமர வைத்து அழகு பார்ப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அதாவது வந்து எல்லாருமே சொன்ன ஒரு கணிப்பு விஜய் வர்சஸ் உதயநிதினு களம் மாறும், 2031 மாறும்னாங்க. பட் இது வந்து 2026 சாத்தியமாயிருக்குல்ல. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா ஒரு உல்டாவா நடந்து மாறி இருக்கு. அவருக்கு நினைச்சாரு ஏன்னா இந்த தேர்தலில் திமுக ஜெயிக்கும், உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆவார்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அது வேற மாதிரி மாறி இருக்கு. ஓகே, இது வந்து ஏற்றுக்க, ஏன்னா ஒரு 8000 வாக்குகள் வித்தியாசம் அப்படின்றது பெரிய விஷயம். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 தேர்தலாக முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வெற்றியை மட்டுமே சந்திச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் மட்டும் தோற்றுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர் வெற்றி அப்படின்றப்போ இப்போ இவருடைய தோல்வி மட்டும் இல்லாமல் அவரை சார்ந்த அமைச்சர்கள் நிறைய பேர் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ KN நேரு, சேகர் பாபு இவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முக்கிய புள்ளியாக இருக்க பல அமைச்சர்கள், கீதா ஜீவன்லேருந்து பல அமைச்சர்கள் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த அவை புலவர்கள்லாம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ற பெரிய கேள்வி இருக்குல்ல. இல்லை, அது திமுக கட்சியில் இருக்க அமைச்சர்களுக்கு அடிக்கடி நேருகிற விஷயம்தான் இது. ஒரு ஸ்வீப் வரும்போது அவர்கள் தோப்பாங்க, ஆனால் அடுத்த முறை அவர்களுக்கே தான் அந்த கட்சி வாய்ப்பு கொடுக்கும், மீண்டும் அவங்க ஜெயிச்சு அமைச்சராக வருவாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 5 ஆண்டுகளை எப்படி நகர்த்துவது அப்படிங்கிறது அவர்களுடைய விஷயம்தான் அது. பட் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா திமுக வந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்ததாக ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க. நிறைய விளம்பரங்கள், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து, அப்புறம் மகளிர் உதவித்தொகை அப்படின்னு நிறைய திட்டங்களை செயல்படுத்தினதா அவங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியும் ஸ்டாலின் உட்பட பல அமைச்சர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் கொடுத்த இந்த திட்டங்கள் சரியாக மக்கள்கிட்ட போய் சேரலையா, அல்லது இத்தனை திட்டங்களை அனுபவித்த அந்த மக்களுக்கே உங்கள் மீது வந்து நம்பிக்கை இல்லை, உங்கள் மீது அதிருப்தி உருவாயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த நேரத்தில் எழுவதை வந்து தவிர்க்க முடியலை. எப்பயுமே தேர்தலில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம்தான். அதே நேரம் இந்த மாதிரி ஒரு தோல்வி ஏற்படும் போது ஒரு சுய அலசல் நடக்கணும், ஒரு சுய பரிசோதனை நடக்கணும். அதை வந்து அவங்க அடுத்தடுத்த தேர்தலில் அதை சரி பண்ணிக்கணும். இல்லை சார், 1 சீட்டு 2 சீட்டு வித்தியாசம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கும். இப்போ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, ஒரு இழப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல திமுகவுக்கு. உங்களுடைய இடங்கள் எல்லாத்தையுமே நேற்று முளைத்த ஒரு கட்சி வந்து அதை அப்படியே கபலீகரம் பண்ணதுன்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தானே. அப்போ இதுக்கு வந்து விஜய்க்கு மக்கள் கொடுத்த ஆதரவு மட்டுமே காரணம் கிடையாதுல்ல, உங்கள் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்ததுனால தானே இந்த வெற்றி தாவேகாவுக்கு சாத்தியமாயிருக்கு. நீங்கள் எப்பயுமே ஒரு வெற்றிடம் உருவாகும் போது தானே அந்த இடத்த இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணும். அப்போ நீங்கள் சரியாக இருந்திருந்தால் எத்தனை விஜய் இருந்தாலும் உங்களை வந்து காலி பண்ணியிருக்க முடியாதுல்ல. ஸோ அதை அவங்க திமுகவினர் யோசிக்கணும். அது எஸ், இது மிகப்பெரிய கேள்வி சார். ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க இது வந்து திமுக மீதான அதிருப்தியா, அப்படி இல்லைன்னா விஜயோட வருகையினால் வந்து இந்த அலையா அப்படின்றது தான் இந்த வெற்றியை வந்து தீர்மானிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா விஜய் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மனுஷனால் இந்த வெற்றியை சாத்தியப்படுத்த முடியாது, இதெல்லாம் வந்து நடக்காத காரியம், திமுகன்றது ஒரு மிகப்பெரிய ஆலமரம்,
அதை வந்து யாராலையும் அசைக்கவே முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லப்படுச்சு. ஸோ விஜய்ன்ற ஒரு தனி மனிதனால இது சாத்தியமாயிருக்கா? அதான் விஜய் என்கிற தனி மனிதனால் தான் இன்றைக்கு தாவேக்காக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை சாத்தியமாகிருக்கு. என்னன்னா 234 தொகுதியிலையும் தாவேக்கா சார்பாக வேட்பாளர்கள் இருக்காங்க. இப்போ விஜய், ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் தவிர கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 230க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் யாருன்னே யாருக்குமே தெரியாது. அவருடைய முகமே நமக்கு தெரியாது. நம்ம முன்னால் வந்து ஒரு வேட்பாளர் வந்து நின்னா கூட நமக்கு அடையாளம் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி சாத்தியமாகுது? அப்போ விஜய் சொன்ன அந்த வார்த்தை தான், 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர். அதுக்கப்புறம் அந்த விசில்ங்கிற அந்த சின்னம், விஜய் விசில், இந்த 2 தான் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியே தேடி கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து அந்த விசிலுக்கே ஒரு நட்சத்திர அந்தஸ்து எப்படி ஏற்பட்டது அப்படின்னா அது விஜயின் சின்னம் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா நேற்று வரை விசில்ங்கிறது பல சுயேட்சை வேட்பாளர்கள் பயன்படுத்திய ஒரு சின்னம் தானே. இப்போ அதுக்கே வந்து மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆனதற்கு காரணம் அது விஜயினுடைய சின்னம்ங்கிறது தான். அப்போ இந்த வெற்றிங்கிறதே விஜயால் சாத்தியமானது தான். பட் அதே நேரம் எப்பேற்பட்ட நடிகர் அரசியலுக்கு வந்து மக்களை சந்தித்தாலும் அங்கே ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் ஒரு சரியான ஆட்சியை கொடுத்துருந்தான். என்ன இந்த மாதிரியான ஒரு ஸ்வீப் நடந்திருக்காது. ஓகே, கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன டேட்டா இருக்குது சார் நம்மக்கிட்ட. நடிகர்கள்லேயே வந்து பல பேர் வந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனையை வந்து விஜய் அவர்கள் நிகழ்த்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு எம்ஜிஆர் அவர்களே வந்து கிட்டத்தட்ட 1977 பார்த்தீங்கன்னா 30.4% தான் வாங்கியிருக்காங்க. என்டிஆர் அவங்க வந்து 46.8% வாங்கியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி 8.5% வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி அவர்கள் 16.3%, பவன் கல்யாண் 5.53%, கமல் சார் வந்து 2.6% வாங்கியிருந்தாங்க. விஜய் சார் முதல் முறையாக வந்து இத்தனை பேர் சொன்னேன், இவங்க எல்லாருமே வந்து ஆக்டராக இருந்து அரசியலுக்கு வந்து இத்தனை % ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதே ஆக்டராக இருந்து இது வரைக்கும் அரசியல் அனுபவமே இல்லாத விஜய் அவர்கள் முதல் முறையாக 46.58% வாங்கியிருக்காங்க. அப்படின்றது ஒரு எல்லாரும் சொன்னாங்கல்ல, ஒரு கூத்தாடி நாட்டை ஆள்றதா அப்படின்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்கல்ல முதல் முறையா. அதாவது மற்ற நடிகர்களோடு ஒப்பிடும்போது விஜய் வாங்கிய வாக்கு சதவீதம் வந்து அதிகம்ங்கிறது ஒரு பக்கம். இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து கவனிக்கணும். இப்ப எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது என்ன அவர் 30% வாக்குகள் வாங்கினாரு. அன்றைக்கு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஏன்னா நிச்சயமா இவ்வளவு கிடையாது, 5 கோடிக்கு மேலையெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப அன்னைக்கு பாத்தீங்கன்னா சில கோடிகள் தான். என்டிஆர் அரசியலுக்கு வரும்போதும் அங்குள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கையும் இதை விட குறைவா தான் இருந்திருக்கும். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்கள் வாங்கிய வாக்கு சதவீதமும் அதிகம், வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். அப்படி பாத்தீங்கன்னா அவர்களை விட இன்னொரு மடங்கு அதிக வாக்குகளை விஜய் வாங்கினதா தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது உண்மையிலே ஒரு பெரிய சாதனை தான். இன்னொன்னு, இப்ப எம்ஜிஆராவது திமுகங்கிற ஒரு கட்சியில இருந்து அரசியல் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இஷ்யூல அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த அனுபவமே கிடையாது. கரெக்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அதுவும் கூட பாத்தீங்கன்னா பனையூர் பண்ணையார்னு கிண்டல் பண்ணுகிற அளவுக்கு பெரும்பாலும் அவர் வெளியில வரவே இல்லை. அவர் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு தான் இவ்வளவு நாள் அரசியலே பண்ணாரு. அதுவே பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கரூர் சம்பவம், அதுக்கப்புறம் இவரால் வெளியில போய் மக்களை சுதந்திரமாக சந்திக்கவே முடியல. இவரே நினைச்சாலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து இவரை முடக்கி போட்டாங்க. ஸோ இந்த கட்டத்தில் எல்லாரும் நினைச்சது என்னன்னா விஜய்க்கு வந்து ஒரு 2 சீட் கிடைக்கும், 4 சீட் கிடைக்கும்னு தான் எல்லாருமே கணிச்சாங்க. பல ஊடகங்கள் கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு பிளேயரே கிடையாது, ஏன்னா ஒரு 3வது இடத்துக்கு தான் வருவாருங்கிற மாதிரி தான் அவருடைய கணிப்புகள் எல்லாமே இருந்தது. ஆனால் அதையும் மீறி இவர் இவ்வளவு பெரிய நம்பர் எடுத்ததும் இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்ததுங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய மிராக்கிள் தான். எஸ், கருத்து கணிப்பு நீங்க நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது கூட அந்த கருத்து கணிப்புகளில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களால் 35 அதிகபட்சமாக அவ்வளோதான் போட்டிருந்தாங்க. அந்த ஆக்ஸ் மை இந்தியான்றது மட்டும்தான் 190 இடங்களும் என்னமோ போட்டிருந்தாங்க. பட் அவ்வளோ ரீச் பண்ணலை. 110 அப்படின்றதே வந்து டீசெண்டான ஒரு இடம் தான் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கருத்து கணிப்பு எல்லாமே விஜய் லாஸ்ட் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு கடுப்பு கணிப்பு தான். ஆமாம், அதுதான் உண்மை. என்னன்னா மிக உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் வந்த அத்தனை கருத்து கணிப்புகளும் பொய்யாக்கப்பட்டிருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு பத்திரிக்கை ஒரு முழு இதழே வந்து ஒரு கருத்து கணிப்பு ஸ்பெஷலாக போடுறாங்க. அதில் பார்த்தா திமுக அதிமுக, இங்கே அதிமுக ஜெயிக்கும், அங்கே திமுக ஜெயிக்கும், அப்படிதான் போடுறாங்களே தவிர அங்கே தாவேக்கான ஒரு பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டிவி, அது ஒரு பிரபலமான சேனல், அவங்க பல்வேறு இடங்களுக்கு போய் ஒரு கருத்து கணிப்பு போடுறாங்க. அதுலேயும் தாவேக்காவை அவங்க கணக்கிலேயே எடுத்துக்கல. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா விஜய் போட்டியிட்ட 2 தொகுதியில்
வேணா ஜெயிப்பார், அதர்வைஸ் எங்கேயுமே ஜெயிக்க மாட்டாருங்கிறது தான் அவர்களுடைய கணிப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் கூட இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே பொய்யாக்கி இந்த வெற்றி இவருக்கு சாத்தியமாயிருக்குன்றது உண்மையிலே ஒரு பெரிய மலைப்புக்குரிய விஷயமாக தான் இருக்குது. என்னென்னா இப்போ கருத்து கணிப்பு நடத்துகிறவங்க நிச்சயமாக ரூம்குள்ளேயே உட்காந்து நடத்த போகிறதில்ல, மக்களை சந்தித்து தான் அந்த டேட்டாவே அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு புரட்சி நடந்தது வந்து அவர்கள் கண்ணுக்கே புலப்படலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் தானே. எஸ், அதாவது வந்து பண அரசியல் அப்படின்றது வந்து முற்றிலும் தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம்ல. ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க திமுக வந்து பேக்கெண்டில் வந்து பணம் கொடுத்து பயங்கரமாக வேலை பார்த்துருக்கோம், அதனால் வந்து டிஎம்கே வந்து 100% வந்துடும் அப்படின்னாங்க. ஸோ பணபலமோ படைபலமோ எதுவுமே தேவையில்லை அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து நிற்கிறாங்கல்ல. ஏன்னா திமுகலாம் பார்த்தீங்கன்னா 26 கூட்டணி சார், ஒரு கட்சி 2 கட்சி இல்லை, கிட்டத்தட்ட 26 கட்சிகளோட கூட்டணி வச்சு. அப்படின்னா அந்த கூட்டணியெல்லாம் ஓரம் கட்டிட்டு திமுக வாங்கின அந்த சீட் பர்சன்ட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும்ல. நிச்சயமா, அதாவது இந்த கூட்டணி அப்படிங்கிறதே இங்கே வர வர காமெடி ஆயிடுச்சு. எப்படின்னா இப்போ திமுக நீங்கள் சொல்கிற மாதிரி 26 கட்சிகள் கூட்டணி, அதில் ஒரு சில கட்சிகள் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகளை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே லெட்டர் பேட் கட்சிகள் தான். இந்த கட்சிகள் உங்கள் கூட்டணியில் இருப்பதால் என்ன பிரயோஜனம்? பார்த்தா ஏதோ ஒரு தொகுதியில் ஏதோ தமிழர் தேசம்ங்கிற பேரில் ஒரு கட்சிக்கு வந்து இவங்க அவங்க கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ல தீவிரமாக இருந்த ஒருத்தர். ஒரு பக்கம் மதவாத அரசியலை எதிர்க்கிற திமுக ஒரு ஓட்டு வங்கிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேடு கட்சியை தங்கள் கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அவரை வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கிறாங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, அந்த கட்சியால் உங்களுக்கு என்ன நன்மை விளைஞ்சிட போகுது என்ன? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு நம்பருக்காக தான் அந்த கூட்டணியே வைக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு ஏதாவது வாக்கு வங்கி இருக்கா, மக்கள் செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நபர் கட்சி, இருநபர் கட்சி, ஏரியா கட்சிகள்னு பெருத்து போயிடுச்சு. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு புதிய புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர், ஆவடி இந்த மாதிரியான பகுதிகளில் தான் ஓரளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அப்படி ஒரு கட்சியே மக்களுக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த கட்சிங்கிறதுனால அந்த கட்சியை வந்து அதிமுக கூட்டணியில் வச்சுருக்காங்க. அதனால் என்ன பிரயோஜனம்? இந்த ஏரியாவில் மட்டும் அவர்கள் வந்து உங்கள் வெற்றிக்கு உதவலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேவி குப்பம் தொகுதியில் அந்த கட்சியினுடைய தலைவரே தோத்துட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, அது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த லெட்டர் பேடு கட்சிகள் எல்லாமே வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதே இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நிரூபிச்சிருக்கு.